அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோகனட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாமா? இதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் உளுந்து, அதுக்கப்புறம் கடுகு ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு உளுந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனோடனே இதில் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சுருக்கிற சோறை சேர்த்துட்டா அவ்வளோதான், நம்மளோட கோகனட் ரைஸ் ரெடி. இப்போ அடுத்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம உருளைக்கிழங்கு குக்காக விட்டால் அவ்வளோதான், நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.